கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1488க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்கதரிசிகள் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள். தீர்க்கதரிசிகள் எங்கிருந்து உருவாக முடியும்? கிறிஸ்தவ வழிகளிலேதான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆனால் வேத வசனத்தின்படி நடக்கிறவனோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேத வசனத்தின்படி ஒருவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். உம்முடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். வேத வசனத்தின்படி நடந்து வாழுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேதத்தின்படி வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேத புத்தகம் பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கற்று கடைப்பிடித்து வாழுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.